சங்கீதம் 103வது சங்கீதம் வாசிக்கலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்கிறார். கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வழி போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழியை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நம்மை செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நம்மை சரிகட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அவர் மன்னன் கூறுகிறார். மனுஷருடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபிக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சகோதரர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரர் இருக்கிறார், அவருடைய சர்வ சேனைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடத்திலும் உள்ள அவருடைய கர்த்தரை ஸ்தோத்திரி. எல்லாரும் உட்காரலாம். இயேசுவின் நாமத்தினாலே. நான் ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவியை பெற்றவுடன் இந்த பூமியிலே வாழ்வதற்குண்டான ஆலோசனையையும் கிரியைகளையும் உங்கள் மூலமாய் தேவன் வெளிப்படுத்த வேண்டும், வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களுடைய மனம் திரும்புதல் சரியானபடி மனம் திரும்புதல் இருந்தால் நீங்கள் மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடப்பீர்கள். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஆவியின்படி அந்த ஆலோசனை, அந்த வழி, அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஆவிக்குரிய ஆலோசனைகளை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்று அதன்படி கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. பழைய ஏற்பாடுல இந்த புதிய உடன்படிக்கை கூடிய மனுஷர்கள் அநேகர் வாழ்ந்தார்கள். பழைய ஏற்பாடுல புதிய ஏற்பாடு வந்த பிறகு இன்னைக்கு அநேகர் இந்த பழைய உடன்படிக்கையின்படி பழைய ஏற்பாடு மனுஷரின்படி தான் வாழ ஆரம்பிக்கிறார்கள். நான் அநேக கிறிஸ்தவர்களை பார்த்திருக்கிறேன். அந்த பழைய உடன்படிக்கை, பழைய உபதேசங்கள், அந்த மனம் திரும்புகிறோம். 10 வருஷமாக கோபத்துக்காக வேண்டி போகணும்னு மனம் திரும்புதோம். ஆனால் கோபம் மாறி சாந்தம் வந்ததா இல்லை. அல்லேலூயா. இது பழைய ஏற்பாடு. உன் ரூபம் இயேசுவை போல மாறணும்னா நீங்கள் மனங்கசந்த அல்லையா மன அறிக்கை செய்த பிறகு அந்த பாவம் உங்களை ஆளாது இருக்க வேண்டும். குறிப்பிட்ட வருஷமாவது இருக்கலாம். ஆனால் ரொம்ப நாள் அப்படியே இருக்கிறாங்க அநேகர். 10 வருஷமாக கோபத்தில் இருந்து விடுதலை ஆகவில்லை, 10 வருஷமாக குறை சொல்லுதலில் இருந்து விடுதலை ஆகவில்லை, 10 வருஷமாக பண ஆசையில் இருந்து விடுதலை ஆகவில்லை, 10 வருஷமாக அடுத்தவங்க மேலே இருக்க கசப்பில் இருந்து விடுதலை ஆகவில்லை. ரூபம் மாறவே இல்லை. மாறாதபடினாலே இந்த ஆவியானவருடைய ஆளுகை இந்த மனிதனுக்குள்ள வரல. ஒரு வசனத்தை வாசிப்போமே.
7வது வசனம். அவர் தமது வழிகளை மோசேக்கும் கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்பண்ணினார். நல்ல காலுங்க, மோசேக்கு தன்னுடைய வழியாகிய ஆலோசனையாகிய ஆவிக்குரிய வழிமுறைகளை அவர் வெளிப்படுத்தினார். அவன் கிரியைகள் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவைகளை வெளிப்படுத்தினான். இவன் பழைய ஏற்பாடு மனுஷன், புதிய ஏற்பாடு மனுஷன் அல்ல. ஆனால் அவன் பிரயோஜனத்துக்கு தகுந்தபடி ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். நான் எத்தனை முறை நினச்சது உண்டு, ரோம பேரரசு தான் பேதுருவை கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைச்சி போட்டிருக்கான். ஆனால் அந்த சிறைச்சாலையில் அல்லையா ஒரு தூதனை அனுப்பி 4 கதவுகளுக்கு நடுவில் இருக்கிற பேதுருவை விடுவித்து நடு தெருவில் வந்து பிரசங்கிக்கும்படியாய் கர்த்தர் விடுவித்து கொண்டு வருகிறார். ஆனால் அதே சிறைச்சாலையில் தான் யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோப்பு தலை துண்டிக்கப்படுகிறார். அதே சிறைச்சாலையில். அப்ப என்ன அர்த்தம்? ஒவ்வொருக்குண்டான அழைப்புகள் வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் அதற்கேற்ற நடத்துதல் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அநேகர் பூமியில தோற்க காரணம் என்ன? அநேக சஞ்சலத்துக்கு காரணம் என்ன? அநேக துக்கத்துக்கு காரணம் என்ன? நாம் இன்னும் இந்த ஆவிக்குரிய வழியாகிய தேவ ஆலோசனைகளை பெற்று ஆவிக்குரிய முறைமையின்படி நடக்காதனாலதான். அல்லேலூயா. பழைய உடன்படிக்கை வேறு, புதிய உடன்படிக்கை வேறு. 6 லட்சம் பேரை நடத்துவதற்காக தேவன் அல்லேலூயா மோசேக்கு தன் வழியை, இந்த ஆவிக்குரிய வழிகளை வெளிப்படுத்தினார். வழியை மட்டுமல்ல, கிரியைகளை வெளிப்படுத்தினார். ஆகாரம் இல்லை, அல்லேலூயா தண்ணி இல்லை, எல்லாரும் சேர்ந்து 6 லட்சம் பேரும் கல்லை எடுத்து மோசேயை கல்லை கொண்டு எறியதுக்கு புறப்படுகிறார்கள். ஏன் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது கேள்வி கேட்குறான். ஆனால் இவன் எதிர்த்து அடிக்கவே இல்லை. ஆனால் பழைய ஏற்பாடு பூரா கல்லுக்கு கண், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அல்லையா ஒருத்தன் மாட்டை கல்லை கொண்டு எரிஞ்சு கண்ணை கெடுத்துட்டான்னா நீ அவன் மாட்டை கண்ணை கெடுத்துடணும்னா சட்டம். ஆனால் இவன் வழியை அறிந்தபடினாலே முகங்குப்புற தன் வாய் புழுதியில பட தேவ சமூகத்தில் போய் காத்திருந்தான் 6 லட்சம் பேருக்கு பதில் என்ன சொல்லணும்னு. ஆனால் அவர் வழியை அவனுக்கு வெளிப்படுத்தினார், ஆலோசனைகளை வெளிப்படுத்தினார், அவன் மூலமாக கிரியைகளை வெளிப்படுத்தினார். வழி மறைவானது, கிரியை வெளிப்படையானது. அல்லேலூயா. உங்களுக்கு தருகிற ஆலோசனைகள், நான் இந்த சர்ச்சை விட்டு வந்த காரியம்லாம் பார்த்தீங்கன்னா அநேகருக்கு மூடத்தனம் தான் தெரியும், பைத்தியக்காரத்தனமாக தெரியும். இயேசு சிலுவையில் அறிஞ்சதும் பைத்தியக்காரத்தனமாக தான் தெரியும். ஆனால் அது பெரிய காரியங்களை செய்யும். அல்லேலூயா. ஏன்ட்ட எத்தனை பேர் இந்த பைபிள் கடைக்காரெல்லாம் கூப்பிட்டு சொன்னார், ஏன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதாயா? நான் யார்கிட்ட போய் சொல்ல? அல்லேலூயா. இதெல்லாம் பைத்தியகாரமாக தெரியும். ஆனால் இது தேவ ஆலோசனையின்படியான வழிகள். அநேக ரட்சிக்கப்படுவதற்குண்டான வழிகளை தேவன் இந்த புதிய ஏற்பாடில் உங்களை கொண்டு போய் செய்யணும். அல்லேலூயா. அதனால இந்த ஆவியானவர் ஆலோசனையின்படி நடந்து அந்தரங்கங்களை வெளிப்படுத்துகிற ஜீவ மார்க்கத்தை அல்லேலூயா உலகத்திற்கு வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வந்துட்டு நம்ம என்ன காரியங்கள்ல முடிவெடுக்கிறோம்? நீங்க பார்த்துக்கிட்டு உங்க கோபம் வந்து இருள், சாந்தம் வந்து ஆவியானவர். நாம் அநேகரும் கோபப்பட தான் முனைகிறோம். அது உடனே இருள் அட்டாக் பண்ணிடும். இருள் அட்டாக் பண்ண மறு நிமிஷத்தில் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு செய்யக்கூடாதபடி உங்கள் மனம் கெட்டுரும். ஆனால் அந்த சகிப்புத்தன்மை இருக்க, அது வந்து உங்களுக்கு வழிகளை திறக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு பெரிய சத்தியங்கள். நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் பண ஆசை, உங்கள் மாம்சத்தின் இச்சைகள், உங்களுடைய கசப்பு, இதெல்லாம் இருள். இந்த இருள் உங்களுக்குள்ள வந்த உடனே ஆத்தும கண்கள் அரைக்கப்பட்டு உங்கள் கிரியைகளின் வெளிப்பாடு மூடிடும். அல்லேலூயா. உடனே நான் என்ன செய்வேன்? மனுஷனை சார ஆரம்பிப்பேன், என் சுய புத்தியை சார ஆரம்பிப்பேன்.
இதெல்லாம் இருளின் ஆதிக்கங்கள், கிரியைகள் பூராமே இருளின் ஆதிக்கையா மாறிடும். ஆனால் நீங்க சகிச்சு தான் பாருங்களேன், நீங்க சுமந்து தான் பாருங்களேன். சத்தம், நீ சகிச்சு பாருங்க, சுமந்து பாருங்க, அவமானத்தை ஏற்று பாருங்க. அல்லேலூயா. உங்களுக்கு கிரியைகளுக்கு உண்டான ஆலோசனைகள் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. பைத்தியக்காரத்தனமா நடக்கும். எல்லா காரியமே இப்ப உலகத்துக்கு பைத்தியமா மாறிடும். அல்லேலூயா. ஆனால் அது தேவனுக்கு முன்பாக ஞானமாய் மாறும். நீ உலகத்துல ஞானமா இருக்கணும்னா தேவனுக்கு முன்னால நீ பைத்தியமாயிரணும். தேவனுக்கு முன்னால நீ ஞானியா இருந்தனா உலகத்துக்கு முன்னால பைத்தியமாயிரணும். அல்லேலூயா. மோசேக்கு மட்டும் வெளிப்படுத்தினார். மோசேக்கு மட்டும் தன் வழியையும் அதன் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னுடைய கிரியைகளும் தேவன் வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தாரு. அல்லேலூயா. இந்த அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு கிறிஸ்தவனாவது நான் பார்க்கல. ஒரே ஒரு கிறிஸ்தவனை கூட நான் பார்க்கல. அல்லேலூயா. நீ என்னையா செஞ்சிட்ட? நான் 25 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கதே தேவனுடைய வழிகள். ஆனா உலகத்துக்கு பைத்தியமா தோணும். என் கூட சேர்ந்தவங்க எத்தனை பேர் கார் வாங்கிட்டாங்க, எத்தனை பேர் வீடுலாம் பெரிய பெரிய வீடுகளில் கட்டிட்டாங்க. யாரு நம்ம அந்தோணி பிரதர் சிஎஸ்ஐ சர்ச்சு கட்டுதுன்னு சொல்லி பல ஆயிரங்களை தேர்த்து நான் இருந்த பிறந்த மனுஷன் குடியிருப்புல பெரிய வீடை கட்டிட்டார். சிஎஸ்ஐ சர்ச்சில் வெளியே போய் ரூபா வாங்க முடியாது. அவங்க என்ன வந்தாலும் பில் கொடுத்து தான் ரூபா வாங்கணும். அங்கேயே ஆட்டையை போட்டு வீட்டை கட்டிட்டார். அவங்க எவ்வளவு பெரிய பில்லம் தெரியுமா? ஆனால் அவ்வளோ பேருடைய அட்ரஸில் கலெக்ட் பண்ணி இன்னைக்கு என்கிட்ட போகும்போது சொல்லிட்டு போனார், நான் பாம்பேக்கு போகிறேன், பாம்பேயில் ஒரு ஆள் சர்ச்சு கட்டுறதுக்கு ரூபா தரம் இருக்காரு, போய் வாங்க போகிறோம்னாரு. அம்பையில் இந்த யார் செல்வி தம்பி வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு ஆள் நமக்கு தெரிஞ்ச ஆள் என்னது நம்ம இடைக்கால சர்ச்சில் இந்த இதில் சேர்மாய் சர்ச்சில் இருந்தார். அவர் அங்கே சர்ச் வச்சுருக்கிறாரு போகிற வழியில். நான் ஒரு நாள் கேட்டேன், எத்தனை என்னையா எப்படி நல்லா இருக்கேடா? நல்லா இருக்கேன். ஆராதனை முடிஞ்சுதா? நான் ஒரு நாளைக்கு 11 ஆராதனை நடக்கு, நான் எப்படி நடத்துன்னே தெரியாமல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்காரு. ஆதியாகமத்துக்கு அடுத்த அதிகாரம் அடுத்த புக்கு என்னன்னு தெரியாது. 4 சுவிசேஷம் எத்தனை சுவிசேஷம்னு தெரியாது. அவர் என்கிட்ட சொல்லாரு, 10-11 ஆராதனை நடக்கு, எந்த ஆராதனைக்கு போகணுன்னே தெரில அப்படிங்காரு. அவருக்கு சாப்பாடு பெரிய வீட்டில் இருந்து வருது, டிஃபன் கேரியரில் வருது சாப்பாடு. எதுக்கு எடுத்தாலும் தீர்க்க தரிசனம் ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு. அவர் வாட்டில் நேரம் அடிக்க ஆரம்பிக்காரு. கொஞ்ச நேரம் சோத்திரம் பாரு மகனே, உன்னை குறித்து ஆண்டவர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்காரு. அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு. நல்ல தம்பி சேகர், நல்ல தம்பி இல்லை, ராமலிங்கம் பர்ணபாஸ் இல்லை, இது அம்பையில் தம்பி வீட்டுக்கு போகிற வழியில் நம்ம பெருக்கீழா அல்லேலூயா. இல்லை அங்கே போயிருக்க மாட்டேன்ல, நம்ம ஆளுள்ள ஏற்றுக்கிட மாட்டான். அவன் ஒரு கருத்த பையன் ஜபகுமார் போயிருக்கீங்களா? ஜபகுமார் உங்களுக்கு தெரியாது. அவரு இவரு யாரு தேவாயிரக்கம் பிரதர் கூடயே அலைவாரு. பைக்கில் தேவாயிரக்கம் பிரதர் கூட வச்சுக்கிட்டே போவாரு. நம்ம ஒரு வீட்டில் போய் ஜோம் பண்ணிட்டு வருவோம், பின்னால் போய் எனக்கு ஒரு 50 ரூபா தாங்க பெட்ரோல் போடணும்னு டக்குன்னு வாங்கிட்டு வந்துடுவார். அவ்வளவு ராசி உள்ள ஆள். நான் என்ன சொல்ல வரேன், இந்த ஆவிக்குரிய வழிகள் இல்லாமல் இருக்கிறது பூராமே உலக ஞானமாய் தோன்றும். நீ ஆவிக்குரிய உள்ள வழியில் வந்துட்டா உலகம் பைத்தியமாய் தோணும். இப்போ நான் செய்கிற அநேக கரியைகள் பைத்தியமாக தோணும். அநேகரால் புரிஞ்சுக்கிடவும் முடியாது, என்னாலே புரிஞ்சுக்கிட முடியல.
ஏன் நான் சொல்கிறேயா, நான் 25 வீடு மாறி இருக்கேன், எத்தனையோ வீடுகளில் எத்தனையோ ஊர்களில் இருந்து வந்திருக்கேன், எத்தனையோ சர்ச்சைகளில் வந்திருக்கேன். என் பாதையில் நடந்து வர்றதுக்கே ரொம்ப சங்கடம். எத்தனையோ சர்ச்சை ஆர்சியில் ரசிக்கப்பட்டு ஆர்சியில் 2 வருஷம், சிஎஸ்ஐயில் 1 வருஷம், மாரநாதாவில் 4 வருஷம், ஏஜியில் 1 வருஷம், செவன்த் டேயில் 1 வருஷம், கொஞ்ச நாள் ரச்சனை சேனை, எல்லா சபைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். பைத்தியமாக தெரியுதுல்ல? இல்லை, பைத்தியமாக தான் தெரியும். பைத்தியமாக தான் தெரியும். ஆனால் இது மோச செஞ்ச காரியம் அநேகம் பைத்தியமாக தெரிஞ்சுது. அல்லேலூயா, அநேக பைத்தியமா. ஆனால் அவன் கையினால செய்த அற்புதங்கள் அதிகம். தவளையை பிறப்பிக்க உன் கம்பை நீட்டுனார். தவளை, ஏகப்பட்ட தவளை ஊருக்குள்ள புறம் வந்துட்டு. நீங்கள் குளோனிங் முறையில் கூட இவ்வளவு தவளையை நீங்கள் உருவாக்க முடியாது. ஒரு தேசம் முழுவதும் தவளை கொண்டு வரணும். ஒரு வீட்டுக்குள்ள இவ்வளோ தவளை கொண்டு வரணும், மிஷின்லாம் உருவாக்க முடியாது. தக்காளி பழம் இருக்குல்ல, அது தவளையும் தக்காளி பழத்தில் உள்ள எசன்ஸை எடுத்து தான் தக்காளி பழம் செஞ்சுருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? அதனால தான் தக்காளி பழம் கீழே போட்டால் உடைய மாட்டேங்குது, துள்ளுது. அல்லேலூயா. நல்ல சரி. உன் வழி தேவனுடைய ஆலோசனையை கேட்டு நடக்கக்கூடியதாக இருந்தால் உன் கிரியையும் மனுஷனால உணர முடியாத கிரியைகளாக இருக்கும். பைத்தியமாய் தெரியும். உங்க பயங்கரமான கிரியைகளை தேவன் செய்ய வைப்பார். ஆனால் புதிய உடன்படிக்கை, புதிய அந்த அல்லேலூயா, புதிய ஏற்பாட்டில் உள்ள அல்லேலூயா புதிய உடன்படிக்கை, ஆவியின் பிரமாணம், அல்லேலூயா ஆவியின் நடத்துதல், இதுக்குள்ள நீங்கள் வரணும். அல்லேலூயா, இதுக்குள்ளே வரணும். அநேகர் இதை இன்னும் அந்த கேட்ச் பண்ணலை. ரொம்ப ரொம்ப உன்னதமாக இருக்கும். ஒரு ஆள் என் மேலே கோவப்படுத்தாங்கன்னா என் பார்வைக்கு அவங்கள பார்க்கும்போது ஐயோ பாவமாக இருக்கும். அல்லது ஒரு சில நேரத்துக்கு நம்மளுக்கு முண்டி நமக்கு கோபம் வந்தால் தான் வந்தபடி. இல்லைன்னா அவங்க பேசும்போது இது மாமிசம், நான் ஆவியில் இருக்கிறேன், இது இருள் வந்துட்டு அவங்களுக்குள்ள, இருள் வந்தாலே பாம்பு வந்துடும். பாம்பு கடிக்க ஆரம்பித்தாலே அவங்க சீண்ட ஆரம்பிச்சாச்சுன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் அந்த ஆதியில் வந்துட்டீங்கன்னா அல்லையா மாம்சத்தின் கிரியைகளை உங்களை மேற்கொள்வதில்லைன்னு ஆண்டவர் சொன்னார். நீ ஆவியின் கிரியைகளுக்குள்ளே வந்துட்டா மாம்சத்தின் கிரியைகள் மேற்கொள்வதில்லை. ஆனால் அதற்கு ஆவிக்குரிய கிரியைகள் வெளிப்படும். அல்லேலூயா. அதே மோசேக்கு வெளிப்படுத்தினார், தாவீதுக்கு வெளிப்படுத்தினார், ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார் அந்த காரியத்தை. அதனால தான் அவன் சாரால் அதுக்கு அத்தனை வருஷம் கழிச்சும் குழந்தை பார்க்க முடியுங்கிறத விசுவாசித்தான். 90 வயசு ஆயிட்டு அவளுக்கு, இவனுக்கு 100 வயசு ஆயிட்டு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை தரிசித்தபடினால தான் அவன் ஆவிக்குரிய தன்மையை பெற்று அந்த கிரியைகளை உணர்ந்து கிரியை செய்தான். ஆனால் மனுஷனால் இப்போ கிரகிக்க முடியாது. ஒரு 90 வயசு கிழவிக்கு குழந்தை வரும்னு யார் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆனால் அதை செய்யறதுக்கு உண்டான காரியங்கள் தேவன் அதே வசனத்தை வாசிப்போம். 7வது வசனம். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரிகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்பண்ணினார். அவர் வழினா ஆலோசனை, அவர் வழினா ஆவியானுடைய நடத்துதல். கிரியைகளை பப்ளிக் ஜனங்களுக்கு செய்யறதுக்கு அவர் இது பண்ணினார். ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்கள் இந்த வழியை கண்டுபிடிக்கணும். மாமனார் வருஷம் முன்னாடி சண்டை, வேதம் என்ன சொல்லுது, வேதத்தின்படி இவன் நடக்கலை, நம்ம நடக்கும், அதுக்குண்டான காரியம் என்ன, அது உணரணும். இது ஒரு வீட்டு பகுதி வீட்டுக்கு நமக்கு பிரச்சனை, அதில் நம்ம சண்டை போடலாமா போடக்கூடாதா, கட்டுப்பாடு அது வேறு, மாம்ச கட்டுப்பாடு வேறு. ஆவிக்குரிய தன்மையை நீங்கள் கண்டுபிடிக்கிறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. பெரிய பணம் தேவை, பெரிய வியாதி, அந்த வியாதியின் டயத்தில் நம்ம எப்படி நடந்துக்கணும், ஆவிக்குரிய தன்மைகள் உங்களுக்குள்ள வரணும், தேவன் வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. தேவன் வெளிப்படுத்தணும். அந்த ஆவிக்குரிய தன்மையை பெற்றவர்களும் கூட அசைஞ்சிட்டாங்க ரொம்ப பேர். அல்லேலூயா. விழுந்து விழுந்து ஓடுறதெல்லாம் ஓட்டமே கிடையாது. செத்து பிறக்கிற வாழ்க்கை என்னைக்கா ஒரு நாள் செத்துருவோம், அதுக்கப்புறம் பிழைக்க மாட்டோம். ஓடிக்கிட்டு இருக்கவங்க ரெகுலராக ஓடிக்கிட்டே இருக்கணும்.
நீங்கள் விழுந்து 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 அவிசுவாசம் விசுவாசம் ஜபம் ஜபம் இல்லாமல் அல்லையா பக்தி பக்தி இல்லாமல் இப்படி போயிட்டு இருந்தால் என்றைக்கு ஒரு நாள் பாதிச்சிடும். ஆமென். ஒருத்தர் சொல்லிட்டு தான் நம்ம தூக்கு போட்டுருவேன்னு சொல்லிகிட்டே இருந்தோம். அவன் சொல்லுதான் தூக்கு போட போகிறேன்னு எல்லாம் காப்பாற்றிட்டே இருந்தாங்க. இவனுக்கு வேற கழுதில் கொஞ்ச நேரம் தொங்கிட்டுன்னு விட்டுட்டாங்க. உங்கள் ஓட்டங்களும் அப்படிதான். ஓட்டங்களில் நீங்கள் சரியானபடி ஓடிக்கிட்டே இல்லைன்னா நீங்கள் விழுந்து விழுந்து கொஞ்ச நாள் விட்டுருவாரு கர்த்தர், அவ்வளோதான். அல்லேலூயா. ஆனால் விட்டா என்ன தெரியுமா, பயங்கர மோசம். அது மாதிரி மோசம் ஒன்றுமே கிடையாது. நான் அநேக நேரம் மக்கள்கிட்ட சொல்லுவது ஒரே ஒரு காரியம், நீ ரட்சிக்கப்படாமல் இருப்பது நல்லது. ரட்சிக்கப்பட்டு தேவ விடுதலை உணர்ந்து இயேசு இவர் தான், பிசாசு ஆகிய விற்கிறது தான், நாம் இப்படி தான் போகணுன்னு வழியை கற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் விழுந்தீங்கன்னா பயங்கர அடி. அதோட ரட்சிக்கப்படாமல் இருந்தால் நீங்கள் கடைசி நேரத்தில் ஆண்டவர் வருகையில் கூட உங்களை மறுரூபமாக்கி எடுத்துக்கொள்வார். இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது. ரட்சிக்கப்பட்டாச்சு, இவ்வளோ நாள் ஓடி வந்தாச்சு, ஞானசாரணம் கூட தொட்டியில் எடுத்தாச்சு. இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது. ரட்சிக்கப்படாத ஆட்களை சொல்கிறேன். அது மாதிரி கொஞ்ச நாள் தீ, கொஞ்ச நாள் தண்ணீர், கொஞ்ச நாள் சூடு, கொஞ்ச நாள் குளிர், இது வாழ்க்கையே கிடையாது. இது என்னைக்கா ஒரு நாள் அவுட் ஆயிரும். அல்லேலூயா. நீங்கள் பெரிய பில்லன் மாதிரி வேலையெல்லாம் செய்ய வேண்டாம். உங்கள் ஆத்மாவை உங்கள் குடும்பத்தை தேவனுக்குள்ளே நடத்தக்கூடிய ஆவிக்குரிய பலனாவது நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் பெரிய 1000 பேரை சம்பாதிக்க வேண்டாம். உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், உங்கள் அல்லேலூயா குடும்பத்தை தேவனுக்குள்ளே நடத்துறதுக்கு உண்டான ஆவிக்குரிய பலன் உங்களுக்கு இருந்தால் போதுமானது. அல்லேலூயா. ஏதோ ஜெபம் பண்ணிகிட்டே இருக்குது இல்லை, ஜெபம் பண்ணது பெரிய காரியமே கிடையாது. அந்த நடக்கைகள், அல்லேலூயா, நடக்கிறமே அது ஆராதனையில் கத்தி ஆராதனை பண்ணுறது இல்லை, கத்தி ஆராதனை பண்ணுறது இல்லை. அல்லேலூயா. அந்த அல்லேலூயா ஜெப நடக்கையே ஜெபமா மாறணும். ஆமென். ரைட். ஒரு வசனத்தை வாசிப்போம். நூற்றி 45 சங்கீதம் 17வது வசனம். ஆமென். 145:7 நீதி உள்ளவரும் தன் வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவரும் தன் கிரியைகளில் எல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர் வழியில் நீதி உள்ளவரும், அவர் அல்லேலூயா அவருடைய கிரியைகளிலே கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். அவனை அங்கே போய் சொல்லு, எல்லாரும் அவனை தான் பார்க்காங்க. தூக்கிட்டு போடி. அல்லேலூயா. அதே வசனத்தை திருப்பி வாசிக்க. ஆமென். நீதி உள்ளவரும் கிரியைகளில் எல்லாம் இருக்கிறார். நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, பிச்சை எடுக்கிறவா இருந்தாலும் சரி, ராஜாவா இருந்தாலும் சரி, இதே நீதி இதே கிருபையும் கிடைக்கும். அல்லேலூயா. யோசேப்பு 80 வருஷம் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கான். யாரு? மோசே. 80 வருஷம் அல்லேலூயா ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம், அரண்மனையில் இருக்கான். ரைட்டு. டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நல்ல கலங்க. நீங்கள் பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, நீ ராஜாவாக இருந்தாலும் சரி, அந்த கிருபை ஒன்று போல இருக்கும், அந்த நீதி ஒன்று போல இருக்கும். அல்லேலூயா. அதான் சமநிலை பிரமாணம். அல்லேலூயா. கேட்கல இல்லையா? யோசேப்பு 80 வருஷம் ராஜாவோட அரண்மனையில் இருந்தான். மோசே போகிறான், ஆண்டவரே எங்கள் தாத்தா தான் யோசேப்பு. யாரு?
மோசைக்கு தாத்தா தான், எங்கள் தாத்தா தான், முப்பாட்டனார் தான் யோசேப்பு. அவர் 80 வருஷம் அரண்மனையில் இருந்தார்களா? நானும் ஒரு 80 வருஷம் அரண்மனையில் அரண்மனையில் இருக்கேன்னு சொல்லுவோம். பார்வோன் அரண்மனையில் இருக்கேன்னு சொல்கிறான். இவனும் பார்வோன் அரண்மனையில் தான் இருந்தான் யோசேப்பு. அதே வம்சத்துல தான் வரான் யார்? மோசே. அவனுக்கு ராஜா உபச்சாரம், அவனுக்கு ராஜாவா இருக்கக்கூடிய தகுதி, அவன் அழைப்பு. ஆனால் உனக்கு அது கிடையாது. நீ வனாந்தரத்தில் போ, 80 வருஷம் நீ வனாந்தரத்துக்கு போன்ட்டாரு. அல்லேலூயா. 80 வருடங்கள் வனாந்தரத்தில் இருந்தான் மோசே. 80 வருஷம் உருவாக்கப்படுதல், 80 வருஷம் 40 வருஷம் உருவாக்கப்படுதல், 40 வருஷம் வனாந்தரம். ஆமாம், அதான் சொல்லு, 80 வருஷம் வனாந்தரம், 80 வருஷம் இவன் அரண்மனை. ஆனால் நல்ல கேட்கணும், 2 பேருக்கும் ஒரே நீதி தான், 2 பேருக்கும் ஒரே கிருபை தான். அல்லேலூயா. இவன் செஞ்சதை அவன் செய்ய முடியாது, அவன் செஞ்சதை இவன் செய்ய முடியாது. அதனால் நம்ம பக்தி உள்ளவன் பக்தி இல்லாதவன் அதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் சம நீதி வழங்கப்படும், எல்லாத்துக்கும் சம கிருபை வழங்கப்படும். ஆனால் உங்கள் ஓடுகிற ஓட்டத்தில் விசுவாசமும் பரிசுத்தமும் நீதியும் குறைந்தால் உங்களுக்கு கிருபை குறையும். உங்களுக்கு அல்லையா தேவ சமூகத்தில் காத்திருக்கக்கூடியதல், தேவனுடைய வசனத்துக்கு அர்ப்பணித்தல், இது குறைஞ்சதுன்னா உங்களுக்கு கிருபையும் நீதியும் குறையும். நீங்கள் கிருபையும் அல்லையா தேவன் மேலே விசுவாசம் பயபக்தி உடையவராக இருந்தீங்கன்னா கடைசி வரை நீதியும் கிருபையும் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அவர் வழியை வெளிப்படுத்தணும், உங்களுக்கு வழிகளை வெளிப்படுத்தி கிரியைகளை செய்யணும் தேவ சமூகத்தில். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். 143வது சங்கீதம் 5வது வசனம். ஆமென். தியானிக்கிறேன், யோசிக்கிறேன். யோசிக்கிற அளவுக்கு என்னையா பெரிய காரியம்? அல்லேலூயா. என்ன பெரிய காரியம்னா, உலகத்தினாலும் உலகத்தின் சக்தியினாலும் முடியாத காரியத்தை உங்களை கொண்டு செய்ய வைப்பார். அவர் கரத்தின் கிரியை. அல்லேலூயா. இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டதோ, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நடந்த காரியமோ உலகத்தில் நடந்திராத காரியமாக இருக்கலாம். அல்லேலூயா. எல்லாம் தியானிச்சு கொண்டிருக்கேன். ஆண்டவரே, உங்களுடைய கரத்தின் கிரியைகளை நான் தியானிக்கிறேன். யார்? ரூபனுக்கும் யாவாளுக்கும் கல்யாணத்தன்னைக்கு மேக இருந்து 2 பேரும் வந்துக்கிட்டு இருக்காவோ. நானும் யாரும் காலை பிரதர் இல்லையே, பர்ணவாஸ் பிரதரும் சொல்லிட்டு வரோம், ஏசுநாதரை ஏற்றுக்கமோ அம்மாட்ட, ஏசுநாதரை ஏற்றுக்கம்மா, அதான் வழி, அவர் தான் உன்னை காப்பாரு அப்படின்னு. இன்னும் இவ்வளோ தூரம் மாறி இருக்க காரணம் என்ன? கிரியை, தேவனுடைய கிரியை. அதனால் கிரியை, அதெல்லாம் நான் என்ன செய்கிறேன்? யோசிக்கிறேன். எப்படி இருந்தீங்க, எப்படி வந்தீங்க, எப்படி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, எப்படி பாதுகாப்பில் நீங்கள் நடக்கிறீங்களோ நான் என்ன செய்கிறேன்? யோசிக்கிறேன். யோசிக்கணும் கருத்தின் கிரியைகளை. இன்னொரு வசனத்தை வாசி முடிப்போம். இல்லை டல்லாவது 92வது சங்கீதம் 4, 5, 6. சத்தமிடுவேன். மகத்துவமானவைகள், யோசனைகள் ஆழமானவைகள் அறியான். அதை நல்ல காலங்க. அவருடைய செய்கையாகிய கிரியைகள் என்னை மகிழ்ச்சியாக்குகிறது. அவருடைய கரத்தின் கிரியைகள் என்னை ஆனந்த சத்தமிட செய்கிறது. அல்லேலூயா. கர்த்தாவே, உமது கிரியைகள், இந்த உலகத்தில் எனக்குள்ள செய்த கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள். உமது யோசனைகள், அதாவது உம்முடைய வழிகள் மகா ஆழமானவைகளாக இருந்தபடினால்தான் இந்த கிரியைகள் எல்லாம் எனக்குள்ளே நடந்தது. அல்லேலூயா. ஆலோசனைகளை வெளிப்படுத்தணும். நமக்கு அநேக காரியங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீங்கள் அல்லையா, பூமிக்குரிய காரியம் வேறு, ஆவிக்குரிய காரியம் வேறு. உலக வாழ்க்கை என்பது வேறு,
கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது வேறு. கிறிஸ்துவ வாழ்க்கையில் நீங்கள் பலப்பட்டு தான் உலக வாழ்க்கையின் கிரியைகளில் நீங்கள் பலப்பட வேண்டும். அல்லேலூயா. உங்களை பாதுகாக்கிறதுக்கு உலக வாழ்க்கையிலிருந்து நீங்கள் விடுபட்டு கிறிஸ்துவ ஜீவியமாகிய ஆவிக்குரிய ஆலோசனைக்குள்ளே அவருடைய கிரியைகளை நம்பி நிற்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ தான் இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயமான வாழ்க்கை வாழ முடியும். அதனால் மோசேக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதரும் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள். ஒவ்வொரு மனிதனும் அப்போ சொன்ன மாதிரி அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன். ஒரே அல்லேலூயா ரோம் பேரரசு இயேசுநாதரை கொலை செய்வதற்கு முயற்சி பண்ணான். நடந்த இடம் எருசலேம். அல்லேலூயா. இன்னும் உலகத்திலே அல்லேலூயா அதிகமாக கிறிஸ்துவர்கள் அல்லேலூயா சேவிக்கக்கூடிய இடம், இயேசுவை சேவிக்கக்கூடிய இடம் தெரியுமா? ரோம் தான் கொலையை பண்ணான். அதே ரோமில் தான் இன்னைக்கு அதிகமான பேர் கிறிஸ்துவை சேவிக்கிறார்கள். கிரியையா இல்லையா? இதுதான் கிரியை. அல்லேலூயா. அவங்க ஆர்சியோ ஓசியோ பிசியோ இயேசுவை சேவிக்கிறாங்க. மேன் ஆமேன். அதான் அந்த யார் எதிர்த்தாங்களோ அவங்க பூரா இயேசுவை சேவிக்கிறாங்க. தேவனுடைய கிரியைகள். ஆனால் ஆலோசனைகள் மகத்துவமானவைகள். அதனால் ஒவ்வொருவரும் தேவ ஆலோசனை பெறக்கூடிய பலத்தை பெற்றவர்களாக இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும்